Next, monosaccharide is fructose. It has also the same formula like glucose. Glucose-க்கு fructose-க்கு same formula. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா that is levorotatory and it ketohexose. இதில் ketone group வந்து present ஆகிருக்கும். It is abundantly present in fruit. ஸோ அதனால் இதுக்கு இன்னொரு நேம் வந்து fruit sugar அப்படின்னு நம்ம சொல்வோம். ப்ரிப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரோஸை நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணுறீங்க பை யூஸிங் ஆசிட் ஆர் இன்வெர்டேஸ் என்சைம். ஓகேவா, அதாவது குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ண சேம் மெத்தட் தான். குளுக்கோஸும் கிடைக்கும், கூடவே உனக்கு ஃப்ரக்டோஸும் உனக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் இஸ் செப்பரேட்டட் பை கிறிஸ்டலைசேஷன். அதாவது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ஈக்குவல் அமௌண்ட்டாக கிடைக்கக்குள்ள நீங்கள் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் மூலிமா நம்ம ஃப்ரக்டோஸை தனியாக பிரித்து எடுத்துடலாம். The mixture having equal amount of glucose and fructose is termed as invert sugar. அதாவது சுக்ரோஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் இன்வெர்ட் சுகர் அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம். தென் இன்யூலின்லேருந்தும் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்யூலின் அப்படின்றது ஒரு பாலிசாக்கரைட். அதை நீங்கள் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் உனக்கு கிடைக்கும். எப்படி ஸ்டார்ச்சை நம்ம ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணக்குள்ளே குளுக்கோஸ் கிடைச்சதோ அதே மாதிரி இன்யூலினை நீங்கள் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணக்குள்ளே உனக்கு ஃப்ரக்டோஸ் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர், இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லை, அதே மாதிரி நம்ம ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே சிம்பிளாக பார்க்கலாம். ஃப்ரக்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சுகரை விடவும் இது ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்குது. தென் இட் இஸ் readily soluble in water. ஃப்ரெஷ் சொல்யூஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சொல்யூஷன் எடுத்து நீங்கள் அதுலேருந்து இந்த பீட்டா ஃப்ரக்டோஸ் ஆல்ஃபா ஃப்ரக்டோஸ் நடுவில் ஒரு யூக்லிபிரியம் வரக்குள்ள அதனோட ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 133 டிகிரிலேருந்து 92 டிகிரிக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது திஸ் இஸ் டியூ டு மியூட்டா ரொட்டேஷன். ஓகேவா, அதாவது குளுக்கோஸில் இருக்கிறது போலவே. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட ஸ்ட்ரக்சரை குளுக்கோஸ் போலவே இங்கேயும் எலுசிடேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எலமெண்டல் அனலைசிஸ் அண்ட் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் மூலயமா இதனோட ஃபார்முலா வந்து C6H12O6 அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் வந்து நீங்கள் ஹெச்ஐ அண்டு ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா N-ஹெக்சேன் அண்டு டூ அயோடோ ஹெக்சேன் அப்படின்ற ரெண்டு காம்பவுண்ட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது மூலயமா ஃப்ரக்டோஸில் லீனியர் செயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதில் 6 கார்பன் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு அது குளுக்கோஸ் போலவே இதுவும் ஹைட்ராக்சில் அமைன் அண்ட் ஹைட்ரஜன் சைனைட் கூட இது ரியாக்ட் ஆகுது. இட் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பனைல் குரூப். அதாவது கார்பனைல் அப்படின்னா கீட்டோன்ஸும் வரும், ஆல்டிஹைடும் வரும், ஏற்கனவே பார்த்துருப்போம் நம்ம. இந்த ஹைட்ராக்சில் அமைன் அண்டு HCN இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பனைல் குரூப் இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃப்ரக்டோஸில். தென் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் பென்டா அசிட்டேட் வந்து இது ஃபார்ம் ஆகும். இட் இண்டிகேட் த 5 ஹைட்ராக்சில் குரூப், 5 OH குரூப் இதில் இருக்குது ஃப்ரக்டோஸில் அப்படின்றத நாம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ் வந்து குளுக்கோஸ் மாதிரி ப்ரோமின் வாட்டரில் ஆக்சிடைஸ் ஆகிறது இல்லை. பிகாஸ் ஏன்னா இங்கே ஃப்ரக்டோஸில் ஆல்டிஹைட் குரூப் இல்லை, கீட்டோன் குரூப் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது நெக்ஸ்ட் பாயிண்ட் உனக்கு பாரு, 6th பாயிண்ட் வந்து பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ். அதாவது சோடியம் அமால்கம் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த கீட்டோன் குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OH அதாவது H வந்து ஆட் ஆகிடுது. ஸோ அப்போ உனக்கு சார்பிட்டால் அண்டு மேனிட்டால் உனக்கு கிடைக்குது, அதாவது பார்ஷியல் ரிடக்ஷனில். இதே நீங்கள் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதாவது இந்த ரிங், அதாவது இந்த கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கல செகண்ட் பிளேஸில் அது வந்து பிரேக் ஆகிடுது உனக்கு. அதாவது ஃப்ரக்டோஸ் வந்து 2ஆக வந்து பிரேக் ஆகிடுது. 4 கார்பன் இருக்க ஒரு காம்பவுண்டாக 2 கார்பன் இருக்க காம்பவுண்டாக வந்து ஆக்சிடைஸ் ஆகக்குள்ளே பிரேக் ஆகிடுது. அதாவது கிளைகாலிக் ஆசிட் அப்புறம் டார்டாரிக் ஆசிட் வந்து உனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் மூலிமா வந்து கீட்டோன் குரூப் வந்து செகண்ட் பிளேஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரி ஆல்கஹால் குரூப் அதாவது CH2OH வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் 6th பிளேஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது இது மூலயமா நம்ம அனலைஸ் பண்ணி இதனோட ஸ்ட்ரக்சர் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேஸில் கீட்டோன் குரூப்பு, ஃபஸ்ட் அண்ட் 6th பிளேஸில் ப்ரைமரி ஆல்கஹால் குரூப்பு, ரிமைனிங் இருக்கிறது செகண்டரி ஆல்கஹால் குரூப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 அசிமெட்ரிக் கார்பன் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸ்டார் கொடுத்துருக்காங்க. தென் குளுக்கோஸ் போலவே இதுக்கும் நம்ம சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதலாம். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதக்குள்ள
அதாவது கீட்டோன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த செகண்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு CH2OH இது கூட நம்ம ஜாயின் பண்ணி ரிங் ஷேப்பில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா குளுக்கோஸ் மாதிரி இது 5 கார்பன் இருக்காது, 4 கார்பன் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ரிங்கில். அதாவது இதை நம்ம ஃபியூரான் ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபியூரான் போலவே இருக்குது, அதனால் ஃபியூரோனோஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஸோ இதில் ஆல்ஃபா டி ஃப்ரக்டோஸ் அப்படின்னா இந்த பொசிஷனை பாருங்கள், OH CH2OHன்னு இருக்கும். இதே பீட்டா டி ஃப்ரக்டோஸ் அப்படின்னா OH CH2OH, அது OH பொசிஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். மீதி எல்லாமே உனக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு ஆல்ஃபா டி எது பீட்டா டி எது அப்படின்றத நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைசாக்ரைடு. அதாவது டைசாக்ரைடு அப்படின்னா இட் இஸ் ஏ டைப் ஆஃப் சுகர். நீங்கள் அதை ஹைட்ரலைஸ் பண்ணக்குள்ள இட் ஈல்ஸ் 2 மோனோசாக்ரைட், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட் வந்து அது கொடுக்கும். 2 மோனோசாக்ரைட் ஒன்றா பைண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம டைசாக்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம ஒரு டைல்யூட் ஆசிட் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு என்சைம் யூஸ் பண்ணியோ நம்ம இந்த ரியாக்ஷன் நம்ம கேட்டலைஸ் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் டைசாக்ரைடோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CnH2O n-1. H2O வந்து n-1 அளவு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த டைசாக்ரைடில் 2 மோனோசாக்ரைடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 2 மோனோசாக்ரைடு ஒரு ஆக்சைடு லிங்கேஜ், அதாவது கிளைகோசைடிக் லிங்கேஜ் மூலியமாக இது பைண்ட் ஆகிருக்கும். அதாவது ஆனோமெரிக் கார்பன் ஆஃப் 1 மோனோசாக்ரைடு, ஒரு ஃபஸ்ட்டு மோனோசாக்ரைடில் இருக்க ஒரு கார்பனும் அடுத்த மோனோசாக்ரைடில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பும் பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து இது வந்து கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் டைசாக்ரைடுக்கு வந்து சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம சுக்ரோஸ் நம்ம பார்க்கலாம். சுக்ரோஸ் வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டேபிள் சுகர். அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சுகர் வந்து நம்ம சுக்ரோஸ் சொல்லலாம். பிகாஸ் இட் இஸ் ஹைலி அப்டைன்டு பை ஃப்ரம் த சுகர் கேன் ஜூஸ். சுகர் கேனில் வந்து அதிகமான அளவு சுக்ரோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் சுகர் பீட்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Insects such as honey bees have the enzyme called invertases. அதாவது ஹனி பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்சைம் இன்வெர்டேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் கேட்டலைசஸ் த ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் டு a குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் மிக்சர். ஸோ அந்த இன்வெர்டேஸை வச்சு நீங்கள் சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் மிக்சர் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், அதாவது என்ன சொல்கிறது, ஹனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஏ ப்ரைமரி மிக்சர் ஆஃப், அதில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் மூணுமே கலந்த ஒரு மிக்சராக தான் உனக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணிங்கன்னா உனக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் தான் உனக்கு கிடைக்கும். ஸோ இதில் சுக்ரோஸோட ரொட்டேஷன், அந்த ஆப்டிக்கல் ரொட்டேட்டரி ஆங்கிள் வந்து 66.6 டிகிரி, குளுக்கோஸ்க்கு வந்து 52.5 டிகிரி. அதாவது இது ரெண்டுமே டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, லைட்டை வந்து கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும். இதே லீவோ வந்து பார்த்தீங்க, அது ஃப்ரக்டோஸ் வந்து லீவோ ரொட்டேட்டரி -92.4 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ஹைட்ரோலைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சுக்ரோஸோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் மிக்சர், அதாவது இந்த சுக்ரோஸோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரோலேருந்து லீவோவுக்கு சடனாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இதை இன்வெர்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா கவனிங்க, ஃப்ரூட் சுகர்னா ஃப்ரக்டோஸு, இன்வெர்ட் சுகர் அப்படின்னா சுக்ரோஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி பைண்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். குளுக்கோஸ் இங்கே இருக்குது, தென் இங்கே ஃப்ரக்டோஸ். இந்த நடுவில் இருக்க இந்த லிங்கேஜுக்கு பேர், அதாவது இந்த ஓ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லிங்கேஜுக்கு பேர் தான் கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அதாவது குளுக்கோஸோட மோனோமரிக் கார்பன் வந்து ஃப்ரக்டோஸில் இருக்க இந்த OH கூட பைண்ட் ஆகுது. இந்த சைடு இருக்கிறது ஆல்ஃபா டி குளுக்கோ பைரோனோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து பீட்டா ஃப்ரக்டோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இருக்கிற லிங்கேஜ் வந்து 1 கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து உனக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்ட்ரக்சர் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது C2 கார்பன் அதாவது C1 ஆஃப் டி குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸோட ஃபஸ்ட் கார்பன் இஸ் ஜாயின்ட் வித் கார்பன் 2 ஆஃப் பீட்டா டி ஃப்ரக்டோஸ் பை கிளைகோசிடிக் பாண்ட். என்ன கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னா ஆல்ஃபா 1 கிளைகோசிடிக் பாண்ட் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. இங்கே போத் த கார்பனைல் குரூப்ஸ் ரெடியூசிங் குரூப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த கிளைகோசிடிக் பாண்ட். அதனால் இங்கே வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைகோசிடிக் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கு. தென் சுக்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிடியூசிங் சுகர், அதாவது 2 கார்பனைலுமே பைண்ட் ஆகிருக்கிறதுனால இது ஈஸியாக நம்ம ரிடியூஸ் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்டோஸ் அப்படின்றது இட் இஸ் ஏ டைப் ஆஃப் டைசாக்ரைடு. அதாவது ஃபவுண்ட் இன் மில்க் ஆஃப் மெம்மல்ஸ், மில்கில் வந்து அதிகமான அளவு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம மில்க் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இது எப்படி இதை நீங்கள் வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் கேலக்டோஸ் அண்டு குளுக்கோஸ். ஸோ இதில் குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸ், அதாவது பீட்டா டி குளுக்கோஸ் பீட்டா டி கேலக்டோஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பைண்ட் ஆகிருக்கு. இதில் பீட்டா 1,4 லிங்கேஜில், சுக்ரோஸில் 1,2 லிங்கேஜ், இங்கே பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது ஆல்டிஹைட் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் இன்வால்வ்டு இன் கிளைகோசிடிக் பாண்ட். அதாவது ஆல்டிஹைட் பாண்ட் குளுக்கோஸோட ஆல்டிஹைட், அதாவது கேலக்டோஸோட ஆல்டிஹைட் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டில், அதாவது கிளைகோசிடிக் பாண்டில் இன்வால்வ் ஆகலை. ஸோ அதனால் இதுக்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ரெடியூசிங் சுகர். ஆனால் சுக்ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளைகோசிடிக் பாண்டில் ரெண்டுமே, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. ஸோ அது நான் ரெடியூசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு சுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மால்டோஸ். மால்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா டெரைவ்டு நேம் ஃப்ரம் மால்ட் ஃப்ரம் விச் இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மால்ட் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மால்ட் அப்படின்னா என்னது? இட் இஸ் மெயின்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கிரெயின்ஸ், அதாவது பார்லி, இந்த என்ன சொல்கிறது, ஸ்ப்ரவுட்டிங் பார்லி அப்படின்னா அந்த முளைப்பு கட்டின தானியங்கள் அதிகமான அளவு வந்து இந்த மால்டோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை மால்ட் சுகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மால்டோஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் டைஜஷன் ஆஃப் ஸ்டார்ச் பை த என்சைம் அமைலேஸ். ஸ்டார்ச் டைஜஷன் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா அமைலேஸில் இந்த மால்டோஸ் வந்து அந்த அதாவது ரியாக்ட் பண்ணக்குள்ளே மால்டோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. தென் இதில் மால்டோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்ஃபா டி குளுக்கோஸ், அதாவது ஆல்ஃபா டி குளுக்கோஸ், இங்கே 2 மோனோசாக்கரைடுமே குளுக்கோஸ் தான். ஆனால் 1,4 லிங்கேஜில் வந்து இது பைண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? 1,4 லிங்கேஜ் ஆல்ஃபா கிளைகோசிடிக் 1,4 பாண்ட் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது ஆனோமெரிக் கார்பன் ஆஃப் 1 யூனிட், அது வந்து C4th கார்பன் கூட பைண்ட் ஆகிருக்கு, அனதர் குளுக்கோஸ் யூனிட் கூட. ஸோ ஒன் ஆஃப் த குளுக்கோஸ் கார்பனைல் இஸ் இன்டாக்ட், அதாவது ஒரு கார்பனைல் குரூப் வந்து பைண்ட் ஆகிருக்கு, இன்னொரு கார்பனைல் குரூப் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த சைட் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் இது ரெடியூசிங் சுகர் தான். அதனால் இட் இஸ் ஆல்சோ ஒர்க் அஸ் ரெடியூசிங் சுகர். நம்ம இப்போ டைசாக்ரைட் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மோனோசாக்கரைட் யூனிட்ஸ். அதாவது 2 மோனோசாக்கரைட் யூனிட் இருந்தால் டைசாக்கரைட் சொல்லுவோம். மோர் தென் 2 மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் கம்பைன் ஆகிருக்கக்குள்ள அதை நம்ம பாலிசாக்கரைட் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பைண்டு டுகெதர் பை கிளைகோசிடிக் பாண்ட் மூலிமா தான் இதுவும் பைண்ட் ஆகிருக்கும். இந்த மோஸ்ட் ஆஃப் த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்வீட் டேஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இதை நான் சுகர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் மே எக்ஸிஸ்ட் இன் லீனியர் ஆர் பிரான்ச்டு மாலிகுல்ஸாக இது இருக்கும். பாலிசாக்கரைடை வந்து ஃபர்தராக 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அது என்னது? ஹோமோ பாலிசாக்கரைட் அண்ட் ஹெட்டிரோ பாலிசாக்கரைட். ஹோமோ பாலிசாக்கரைட் இட் இஸ் மேட் அப் ஆஃப், அதாவது கம்போஸ்ட் ஆஃப் ஒரே ஒரு டைப் ஆஃப் மோனோசாக்கரைட் மூலிமா மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அதை ஹோமோன்னு சொல்லுவோம். மோர் தென் 1 டைப் ஆஃப் கம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹெட்டிரோ பாலிசாக்கரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோமோ பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன், தட் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோ பாலிசாக்கரைட். ஹைலூரோனிக் ஆசிட் அண்ட் ஹெப்பாரின் இது எல்லாம் ஹெட்டிரோ பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோமோ பாலிசாக்கரைடோட எக்ஸாம்பிள் ஸ்டார்ச்சை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ச் இஸ் யூஸ்டு இன் ஃபார் எனர்ஜி ஸ்டோரேஜ் இன் பிளான்ட்ஸ். அதாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் ஃபார்மேஷனாக பிளான்ட் வந்து ஸ்டார்ச்சாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா பொட்டேட்டோஸு, கார்ன், வீட், ரைஸ் ஆர் த ரிச் சோர்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். அதில் ஸ்டார்ச் அதிகமாக நல்லாவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் ஸ்டார்ச் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஏ பாலிமர் ஆஃப் குளுக்கோஸ். இது ஹோமோ பாலிசாக்கரைடு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இது குளுக்கோஸ் மோனோசாக்கரைடு யூனிட் வந்து பாலிமராக ஒன்றோடு ஒன்று பைண்ட் ஆகிட்டு குளுக்கோஸ் மட்டுமே இதில் பைண்ட் ஆகிருக்கும். லைன்டு பை ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ் மூலிமா குளுக்கோஸ் பைண்ட் ஆகி இந்த ஸ்டார்ச் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டார்ச்சை வந்து நம்ம 2 டைப்பாக, அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பைண்டிங்கை வச்சு 2 டைப்பாக நம்ம 2 ஃப்ராக்ஷனாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் அமைலோஸ்,
இன்னொன்று வந்து வாட்டரில் இன்சால்யூபிளாக இருக்கக்கூடிய அமைலோபெக்டின். ஓகேவா? ஸ்டார்ச் வந்து இந்த அமைலோபெக்டின் ரெண்டுமே வந்து ஜாயின் ஆனது தான், கம்பைன் ஆனது தான். அதாவது 20% வந்து பார்த்திங்கன்னா அமைலோஸ் இருக்குது, 80% வந்து அமைலோபெக்டின் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அமைலோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அன்பிரான்ச்டு, பிரான்ச்சே இல்லாமல் லீனியராக போயிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப் டு 4000 குளுக்கோஸ் யூனிட் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஜாயின்ட் பை α14 கிளைகோசிடிக் பாண்டில். இதே அமைலோபெக்டின் வந்து 10,000 குளுக்கோஸ் யூனிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் இதில் பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? பிரான்ச் இல்லாதது அமைலோஸ், பிரான்ச் இருக்கிறது அமைலோபெக்டின். ரெண்டுத்துலேயுமே α14 கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் பிரான்ச் பாயிண்ட் நியூ செயின்ஸ், அதாவது நியூவாக செயின் வந்து இந்த பிரான்ச்சஸில் ஓவர் 24 to 30 குளுக்கோஸ் யூனிட்டு, அந்த 24-30 குளுக்கோஸ் யூனிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அந்த பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா α16 கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ உனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைலோஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அப்படியே லீனியராக உனக்கு போயிட்டே இருக்கும். அந்த அமைலோஸில் வந்து பார்த்திங்கன்னா OH மேலேருந்து பிரான்ச்சில் பைண்ட் ஆகும் அமைலோபெக்டின். ஸோ இந்த அமைலோபெக்டின் பைண்ட் ஆகிறது α16 வந்து கிளைகோசிடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா செல்லுலோஸ். அதாவது பிளான்ட் செல் வாலில் மேஜர் கான்ஸ்டியூவண்ட்டாக இருக்கிறது செல்லுலோஸ். ஓகேவா? அதாவது காட்டன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஏ பியூர் ஃபார்ம் ஆஃப் செல்லுலோஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்லுலோஸ் வந்து காட்டன். நீங்கள் இந்த செல்லுலோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் வந்து குளுக்கோஸ் தான் உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு, டி குளுக்கோஸ் வந்து இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செல்லுலோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் செயின் பாலிசாக்ரைடு. சரியா? இந்த மாலிகுல் ஆர் லிங்க்டு பை β14 கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஸ்டார்ச்சில் α14, இங்கே வந்து β14 கிளைகோசிடிக் லிங்கேஜில் பைண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த β14 லிங்கேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்கேஜ் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த செல்லுலோஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க? பேப்பர் மேனுஃபேக்சரிங்க்கு செல்லுலோஸ், ஃபைபர், ரேயான் எக்ஸ்ப்ளோசிவ், தென் கன் காட்டன் அப்படின்னா நைட்ரேட்டட் எஸ்டர் ஆஃப் செல்லுலோஸ் எஸ்டர் ஃபார்மில் நைட்ரேஷன் ஆகிருக்கு, அதை நம்ம கன் காட்டன் நம்ம சொல்லுவோம். தென் ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸை நம்ம டேரெக்டாக அதாவது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஃபுட்டாக. ஏன் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து செல்லுலோஸை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய கிளைகோசிடேஸ் செல்லுலேசஸ் அப்படின்ற என்சைம் நம்மளுக்கு கிடையாது. அப்படி இல்லாததுனால நம்ம செல்லுலோஸை ஹைட்ரோலைஸ் பண்ண முடியாது. ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் வந்து செல்லுலோஸ் எடுத்துக்கும், ஏன்னா அவங்க அனிமல்ஸ் கிட்ட இந்த கவு கோட் கிட்டலாம் இந்த என்சைம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் க்ரீன் பிளான்ட்ஸ் அது டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளைகோஜன் அப்படின்னு இட் இஸ் த ஸ்டோரேஜ் பாலிசாக்ரைட் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது பிளான்ட்டோட ஸ்டோரேஜ் ஃபார்ம் வந்து ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அனிமல்ஸோட ஸ்டோரேஜ் ஃபார்ம் வந்து கிளைகோஜன். ஓகேவா? இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லிவர் அண்ட் மசில்ஸ் ஆஃப் அனிமல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் கிளைகோஜன் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனிமல்ஸோட ஸ்டார்ச் நீங்கள் இதை ஹைட்ரோலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் குளுக்கோஸ், இதுவும் குளுக்கோஸ் தான் கொடுக்கும். கிளைகோஜன் வந்து எதை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைலோபெக்டினை ரிசம்பிள் பண்ணுது வித் மோர் பிரான்ச்சிங். அதாவது எந்தெந்த இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குன்னா 8 to 14 குளுக்கோஸ் யூனிட் இருக்கிற இடத்துல, அதே மாதிரி ஆப்போசிட்டாக 24 to 30 யூனிட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அமைலோபெக்டினோட ஸ்ட்ரக்சர் ரிசம்பிள் பண்ணுற மாதிரி உனக்கு இருக்கும். இந்த எக்ஸசிவ் குளுக்கோஸ் இந்த பாடி, அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் எல்லாம் வந்து எக்ஸசிவாக, அதாவது எனர்ஜி நம்ம அன்றாட தேவைக்கு போக மீதி எக்ஸஸாக இருக்க குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனாக வந்து நம்ம மசில்ஸு லிவர்லலாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். தென் குளுக்கோஸோட இம்பார்ட்டன்ஸ், இது வந்து 3 மார்க் கொஷினில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லையும் கூட கேட்கலாம். அதாவது கார்போஹைட்ரேட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லேயும் இருக்குது, பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே எனர்ஜி சோர்ஸஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரக்சுரல் பாலிமராக இருக்குது. அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைகோஜனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிளான்ட்டில் ஸ்டார்ச்சாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கார்போஹைட்ரேட் இஸ் ஸ்டோர்ட் இன் த பாடி அஸ் கிளைகோஜன் அண்ட் பிளான்ட் அஸ் ஸ்டார்ச். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தென் தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா சச் அஸ் செல்லுலஸ் விச் இஸ் த ப்ரைமரி பிளான்ட் செல் வாலோட காம்பனண்ட்டாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு டு மேக் பேப்பர் செய்ய, ஃபர்னிச்சர் செய்கிறதுக்கு, காட்டன் கிளாத் செய்கிறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் சிம்பிள் சுகர் குளுக்கோஸ் சர்வ்ஸ் அஸ் இன்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதாவது குளுக்கோஸ் பவுடர், இப்போ வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கூட வந்து குளுக்கோஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தட் கிவ்ஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உடனே வந்து உனக்கு அந்த டயர்ட்னஸை போக்கி எனர்ஜி வந்து அது ஜென்ரேட் பண்ணும்.
தென் ரிபோஸ் சுகர் ஆர் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். இந்த ரிபுலோஸ்லாம் பார்த்தோம்னா அந்த ரைபோஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிடில் மேஜர் காம்பனண்ட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் 6th பாயிண்ட்டு மாடிஃபைடு கார்போஹைட்ரேட் சச்சு ஹைலூரோனேட், அதாவது கிளைகோஸ் அமினோ கிளைகேன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அப்சார்பர் அண்ட் லூப்ரிகன்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவாம்மா?